நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் பாதாம் பவுடர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் பாதாம் பருப்பு 100 கிராம் இருக்கும், 1/2 கப் முந்திரி பருப்பு. எந்த கப்பில் பாதாம் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1/4 கப் சுகர். நான் இன்னைக்கு 1/4 கப் சுகர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் பாதாம் பவுடரை பாலில் மிக்ஸ் பண்ணுறச்ச ப்ரௌன் சுகர் அல்லது பாம் சுகர் இந்த மாதிரி ஏதாவது மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அதனால தான் இன்னைக்கு நான் சுகர் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே மிக்ஸ் பண்ணுறதா இல்லைன்னா நீங்கள் 1 கப் பாதாமுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் பால் பவுடர். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்மக்கிட்ட சப்போஸ் பால் இல்லைன்னா நம்ம இதை இந்த பவுடரை வெந்நீரில் கூட மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் பாதாம் குல்ஃபி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கலாம். அதனால தான் நான் பால் பவுடர் எடுத்திருக்கேன். 1 கப் பாதாமுக்கு 1 கப் பால் பவுடர், 10 ஏலக்காய், 3 லவங்கம், 1 சிறிய பட்டை துண்டு, சிறிய ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். மஞ்சள் தூளை கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா மஞ்சள் தூள் தான் டாமினேட் பண்ணிடும். அதனால தான் சொல்கிறேன். நாம் எந்த ஃபுட் கலர்ஸுமே இதில் ஆட் பண்ண போடுறதில்ல. மஞ்சள் தூள், அதனால தான் மஞ்சள் தூளை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாய் அல்லது அடி கனமான கடாய் ஏதாவது எடுத்துக்கோங்க. நல்லா கடாயை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற பாதாமை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதேவும் நல்லா பாதாம் டப் டப்புன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நாம் இதை எடுத்துடலாம். நல்லா வெடிக்குது பாருங்கள், டப் டப்புன்னு. அந்த ஸ்டேஜில் நாம் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பையும் அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேமை லோவிலே வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பாதாமையும் முந்திரி பருப்பையும் ரோஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பவுடர் வந்து நிறைய நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதனால தான் நல்லா ரோஸ்ட் பண்ண சொல்கிறேன். பாதாமையும் முந்திரி பருப்பையும் தனித்தனியாக தாங்க ஃப்ரை பண்ணணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் குக்கிங் டைம் வேரி ஆகும். ஸோ தனித்தனியாக முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷாக வந்துருக்கு. இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இதையும் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டுக்கு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயையும் கிராம்பு 3 கிராம்பு, ஒரு சின்ன பட்டைத்துண்டு இதையும் போட்டு அந்த சூட்லேயும் லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த சூட்லேயே ரோஸ்ட் பண்ணுறச்ச ஏலக்காயோட வாசனை நல்லா வரும். அப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நாம் இதை உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடணும். அதுக்கப்புறம் தான் நாம் இதை மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நாம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் மிக்ஸி ஜாரை நல்லா கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதில் நாம் ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற ஏலக்காயையும் 3 லவங்கம், ஒரு பட்டை துண்டையும் ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்படியே நாம் அரைச்சோம்னா ஏலக்காய் இதெல்லாம் நல்லா அரைப்படாது. அதனால் நம்ம அது கூட எடுத்து வச்சுருக்கிற ஒயிட் சுகரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா பவுடர் ஃபார்மில் அரைச்சிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், நான் இதை நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பவுடரை அரைச்சிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூடயேவும் நாம் எடுத்து வச்சுருக்கிற பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் இது கூடயே ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம தனியாக அரைக்க முடியாது. இந்த மாதிரி சுகர் பவுடர் கூட சேர்த்து தான் அரைக்கணும். இல்லாட்டி தனியாக அரைச்சோம்னா இந்த பாதாம்லையும் முந்திரிலையும் இருக்கிற ஆயில் கண்டென்ட் வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நம்ம ஒரே தான் நீங்கள் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். ஏன்னா நம்ம இதை ஃபைன் பவுடர் அரைக்க முடியாது, கோர்ஸாக தான் அரைக்கணும். அதனால தான் கொஞ்சம் விட்டு விட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் பாதாமையும் முந்திரியையும் நல்லா ரோஸ்ட் பண்ணாதாங்க இந்த மாதிரி கோர்ஸாக கிடைக்கும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பால் பவுடரையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எவ்வளோ நல்லா எல்லோயிஷாக இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தாங்க ஆட் பண்ணேன். கடையிலலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ண மாட்டாங்க, ஃபுட் கலர்ஸ் தான் ஆட் பண்ணுவாங்க. நாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் பாதாம் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த
டீஸ்பூன் அளவு 1 ஸ்பூன் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல சூடான பாலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட இன்ஸ்டன்ட் ஹோம்மேட் பாதாம் பவுடர் பாதாம் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் பாதாம் பவுடரை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 6 மந்த் ஆனாலும் கெடாது, அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறச்ச கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஸ்பூனாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரப்படாமல் பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் மார்னிங் ஒரு கப்பும் நைட் படுக்க போகிறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கப்பும் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நல்லா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கோல்டாகவும் சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.